ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்க்கும்போது, அடடா! இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன் இவ்வளோ வேதனைப்படுறாங்க? இந்த பகவானுக்கு கருணையே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்க மேலே அனுதாபப்படுறோம். ஆனால் விலங்கை விட ரொம்ப கொடுமையான குணத்தை கொண்டவன் தான் மனிதன்னு அவங்களோட செயல்பாடுகளில் சில நேரம் நிரூபிச்சிடுறாங்க. ஒரு விலங்கு கூட அது பசிச்சாதான் அந்த உணவை அடித்து சாப்பிடும். இன்னொரு ஜீவன் பண்ணுறத அடித்து சாப்பிடும். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய தேவைக்காக யாரை வேணாலும் அடித்து சாப்பிட்டுட்டு மீதியையும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதை விட விலங்குக்கு பசிக்கும்போது கேட்கும். மனிதர்கள்கிட்டயோ இல்லை தன் இரையை தேடவோ அது முயற்சி பண்ணி ஓடும். தன்னுடைய பசியை ஆற்றிக்க அது தேடுது. ஆனால் இந்த மனிதன் எவ்வளோ ஒரு சோம்பேறினா, தனக்கு தேவையானதை தனக்கு கேட்காமலேயே கிடைக்கணும், யாராவது அடிபணிஞ்சு அவங்களுக்கு அந்த செயல்பாடை செஞ்சு கொடுக்கணும், இந்த உலகத்துலேயே தான் உயர்வானவன், தான் பெரிய தலைவன் ஒரு கிரீடத்தை, அதாவது திமுருன்ற அந்த கிரீடத்தை தலையில் வச்சுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், அவமானம்! ஒரு மனுஷனுக்கு எது பெரிய அணிகலன் தெரியுமா? பொண்ணும் பொருளும் படிப்பும் அதெல்லாம் அணிகலன்லாம் கிடையாதுங்க. பணிவு. ஒரு பணிவு இருந்தால் அவன் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆவான். அதே மாதிரி தோற்று போயிருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கிட்ட நீங்கள் தோற்று போயிருங்க, உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட தோற்று போயிருங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிருங்க. அப்படி நீங்கள் தோற்று போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க தன்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல குணம் கொண்டவங்கக்கிட்டே நம்ம சண்டை போட்டோம், வேதனைப்பட்டோம், எல்லாத்தையும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, அவங்கள நம்ம எதிரியாக நினைக்கிறோமேன்னு அவங்களே ஒரு காலத்தில் மாறுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவன் தான் பேசணும், அவன் தான் நம்மக்கிட்ட எல்லாமே இது பண்ணணும், நான் எதுக்கு அடிபணிஞ்சு போகணும், நான் என் மேலே என்ன தப்புன்னு தப்பே செஞ்சுருந்தாலும் தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு 1000 காரணத்தை கொண்டு வருவான். உண்மையான அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல் இதெல்லாம் மனிதர்கள்கிட்ட விட்டு போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? இது கலியுகம்தான். ஆனால் கலியுகத்துலேயும் நம்மக்கிட்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால், நாம் தெய்வத்தை நாடி போனோன்னா எந்த ஒரு கலியுகத்துலேயும் நம்மளை யாருமே நாசம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை நமக்கு நாசமும் பாவம் நடந்திருந்தால் அது நம் முற்பிறவி கர்மா தான். அதை உணர்ந்தவங்க தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி.